இன்றைக்கு இளைஞர்களுக்கு நடுவில் பச்சை குத்திக் கொள்வதும் தங்கள் சரீரத்தில் சித்திரங்களையும் எழுத்துக்களையும் எழுதி கொள்வதும் ஃபேஷனாக கருதப்படுகிறது. இது நாகரிகத்தின் சின்னமாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் உடம்பில் பச்சை குத்திக் கொள்வது என்பது புதிதல்ல. வேதாகம காலம் தொடங்கியே இப்படி பச்சை குத்திக் கொள்ளும் வழக்கம் இருக்கிறது. எகிப்தியரிடமிருந்து பரவிய இந்த காரியம் புற இனத்தார் நடுவில் அதிகமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. எகிப்தியர்கள் மந்திர எழுத்துக்களை தங்கள் உடல்களில் எழுதி கொள்வதும், மரித்தவர்களுடைய பெயர்களை தங்கள் உடல்களில் எழுதி கொள்வதும், தங்கள் தேவர்கள் மற்றும் மிருகங்களின் சொரூபங்களை வரைந்து கொள்வதையும் வழக்கமாக கடைபிடித்தனர். இப்படி செய்வதால் தங்கள் சரீரத்தை தங்கள் தேவர்களுக்கு ஒப்புக் கொடுப்பதாக கருதினார்கள். இதை தவிர தங்களுக்கு வேண்டியவர்கள் மரிக்கும் போதும் அவர்களுடைய நினைவாக தங்கள் முகத்திலும் தோள்பட்டைகளிலும் கைகளிலும் கத்தியை கொண்டு கீரைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இப்படி செய்வதன் மூலம் இறந்தவர்கள் தங்களுடன் தங்கியிருப்பார்கள் என்று நம்பினார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோதும் பயணம் செய்து பல தேசங்கள் வெளியாக வந்தபோதும் இது போன்ற அந்நியர்களின் கலாச்சாரத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். ஆகவேதான் கர்த்தர் இது நமக்கு அருவருப்பு என்று அவர்களுக்கு அறிவித்து அதை தம்முடைய பிள்ளைகள் கடைபிடிக்க கூடாது என்று கட்டளையிட்டார். செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக என்று லேவியராகமம் 19:28 பார்க்கலாம்.